வேத வசனங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அதிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? ஞாபகத்தில் இருக்கிறதா? சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம் ஜெப நேரங்கள் உண்மையுள்ளவைகளாக இருக்கும் பொழுது நாமும் ஜெபத்திற்கான அநேக பதில்களை காண முடியும். இன்று நாம் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் சத்தியங்கள் என்ன? தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஈடுபட்ட பாவத்தின் விளைவு என்ன? பாவ நிவர்த்தி ஏன் செய்யப்பட வேண்டும்? பாவ அறிக்கை என்றால் என்ன? தேவனுடைய இருதயத்தை அசைக்கும் காரியங்கள் என்ன? மோசே கர்த்தரை நேருக்கு நேராக பார்த்திருந்தாரா? ஷக்கினா மகிமை என்றால் என்ன? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள். நித்திய ஜீவன் மேல் வாஞ்சை உள்ளவர்களாக கருத்தோடு வேத வசனங்களை ஆராய்ந்து வரும் அருமையான சகோதரனை சகோதரியே, கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். மோசே கர்த்தருடைய அழைப்பின்படி சீனாய் மலையிலே போய் தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளையும் பெற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதற்குள்ளாக அவர் மலையிலிருந்து வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது ஆரோனிடத்தில் வந்து, மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும் என்றார்கள். ஆரோனும் இதை குறித்து சற்றும் யோசியாமல் ஜனங்களிடத்திலிருந்தே பொன் காதணிகளை பெற்று ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்தான். இதை மக்கள் வணங்கினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள், பாவம் செய்தார்கள். எனவே கர்த்தர் அவர்களை அழித்து போடுவேன், மோசே உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். ஆனால் மோசேயோ, ஆண்டவரே, நீரே உம்முடைய வல்லமையுள்ள கையினாலே அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர். அவர்கள் உம்முடைய ஜனங்கள். இவர்களை மலையிலே கொண்டு கொலை செய்வதற்காகத்தான் கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தார் என்று மக்கள் சொல்லக்கூடாது. மட்டுமல்ல, ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலரையும் நினைத்தருளும் என்று 3 காரணங்களினாலே அவர்களை அழிக்கக்கூடாது என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். எனவே கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். மோசே கூடார தண்டை வந்து ஆரோனை கடிந்து கொண்டார். ஜனங்கள் தங்கள் பயவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு கோபத்தோടെ செயல்பட ஆரம்பிக்கிறார். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்களை பாருங்கள். பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அருமையானவர்களே, இந்த நியாய தீர்ப்பானது மிகவும் கடுமையானதாகவும் கொடூரமானதாகவும் இருக்கிறது. அது அவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அவ்வளவு பெரிய பாவத்திலே ஈடுபட்டு விட்டார்கள். இன்று திருச்சபைக்குள்ளேயும் வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத தன்மை அதிகமாக நுழைந்திருக்கிறது. அதை குறித்து அநேக திருச்சபைகளிலே பொருட்படுத்தாமல் இருக்கிறோம். தங்களுக்கு தெரிந்தவர்கள், தங்களுக்கு வேண்டியவர்கள், தங்கள் உறவினர்கள் என்பதற்காக தொடர்ந்து பாவத்திலே வாழ்கிறவர்களையும் வேதத்தை அறியாதவர்களையும் வேத வசனத்தை பரிபூர்ணமாக கர்த்தருடைய வார்த்தை என்று விசுவாசியாதவர்களையும் ஊழியங்களுக்கு திருச்சபைகள் தெரிந்தெடுக்கின்றன. இப்படிப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்படுவதனாலே தான் திருச்சபைகளிலே வளர்ச்சி காணப்படுகிறதில்லை. இப்படிப்பட்ட ஊழியர்கள் சுவிசேஷ ஊழியத்தை குறித்த ஆர்வமற்றவர்களாக இருப்பார்கள். புதிய குடும்பங்களை கண்டுபிடித்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து அக்கறையற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் நான் வாசித்த வேத பகுதியிலே மோசே பாவத்தை குறித்து மிக கடினமாகவே செயல்படுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் பாவத்தோடு கூட ஒத்து போக முடியாது. ஒரு பெரிய அறுவை சிகிச்சையை நடத்தினார் மோசே. பாருங்கள், வசனம் 28. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கவனித்தீர்களா? யார் யார் இந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அவர்கள் அழித்தார்கள். ஒருவேளை இது மிகவும் கொடூரமான ஒன்று, இது தேவையில்லை என்று யோசிக்கலாம்.
ஆனால் இதை சற்றே கூர்ந்து கவனியுங்கள். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அங்கே இருந்த புற்றுநோயை அகற்றி அந்த தேசத்தை பாதுகாப்பது முக்கியமா, அல்லது அதை வளர விட்டுவிட்டு முழு தேசத்தையும் இழந்து போவது சிறந்ததா? அந்த ஜன கூட்டத்திலே இருந்த பாவத்திலே ஈடுபடாத மனிதர்களையும் பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் சற்றே எண்ணி பாருங்கள். அன்று அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்யவும் வணங்கவும் காரணமாயிருந்த ஜனக்கூட்டத்தை தொடர்ந்து வாழ அனுமதித்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைந்திருக்க மாட்டார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய திருச்சபைகளிலேயும் பாவத்திற்கு ஒத்துப்போகும் மனிதர்களை குறித்து நாம் உடனுக்குடன் செயல்படவில்லை என்றால் முழு திருச்சபையுமே கெட்டுப்போகும். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். பாவ நிவர்த்தி செய்வது பாவத்தை மூடும். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து சிலுவையிலே மரிக்கும் முன்னதாக இவ்வாறு தான் பாவத்தை குறித்து செயல்பட்டார்கள். இயேசு சிலுவையிலே மரித்த பிறகு பாவமானது எடுத்து போடப்படுகிறது. இப்பொழுது தொடர்ந்து வருகிற வசனத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கர்த்தர் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான 4வது காரணத்தை சொல்கிறார். வசனம் 31 பாருங்கள். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இங்கே நான் வாசிப்பது என்ன? இதுதான் பாவ அறிக்கை. நீங்கள் தொடர்ந்து கர்த்தரோடு உறவுள்ளவர்களாய் வாழ வேண்டுமென்றால் பாவத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நீங்கள் ஒத்துப்போக வேண்டும். பாவம் எப்பொழுதும் பாவம்தான். எனவே அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அது என்ன பாவம்? பொன்னினாலே தங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கிவிட்டார்கள். கர்த்தருக்கு முன்னால் மோசே அவர்கள் செய்த பாவத்தை தெளிவாக சொல்லுகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, நாமும் தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்ய செல்லும் பொழுது அதை தெளிவாக நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, என்ன பாவத்தை செய்தோம் என்பதையும் தெளிவாக சொல்ல வேண்டும். வசனம் 32 கேளுங்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். மோசே இங்கே சொல்வது என்ன? ஆண்டவரே, ஜனங்களோடே ஜனங்களாக என்னையும் நீர் எடுத்துக்கொள்ளும், அவர்களை நீர் மன்னிக்காவிட்டால் என்னையும் அழித்து போடும் என்று சொல்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தர் ஏற்கனவே மோசேயினிடத்திலே, நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். அருமையானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த வழியிலேயும் நிறைவேற்ற முடியும். ஆனால் மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, வேண்டாம், நான் மக்களுடனேயே என்னை சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அவர்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நீர் கொண்டு செல்லவில்லை என்றால் என்னையும் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டாம் என்கிறார். பிரியமானவர்களே, கவனித்தீர்களா? தேவனுடைய இருதயத்தை அசைக்கும் காரியங்கள் அவருடைய கரத்தையும் அசைக்கிறதா இருக்கிறது. வசனம் 33. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இதன் பொருள் என்னவென்றால், தேவன் ஒவ்வொருவரோடும் தனிப்பட்ட விதத்திலே அவரவர்களுடைய பாவத்தை குறித்து செயல்படுகிறவராய் இருக்கிறார். வசனங்கள் 34, 35. இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். தேவன் பாவத்தை குறித்து தனிப்பட்ட விதத்திலே செயல்படுவார். அதோடு கூட தனது ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அழைத்து செல்லுவார். பொன் கன்றுக்குட்டி வணக்கத்திலே ஈடுபடாத ஜனங்களை கர்த்தருடைய தூதனானவர் வழி நடத்துவார். கர்த்தருடைய தூதன் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்பது பூமிக்கு வரும் முன்னதாக கிறிஸ்துவாய் இருக்கிறார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தையும் சற்றே சிந்திப்போம். இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணம் தொடர்கிறது. ஆசரிப்பு கூடாரமானது ஜனங்கள் தங்கியிருந்த கூடாரங்களை விட்டு சற்று அப்புறமாக போடப்பட்டது. பாருங்கள், யாத்ராகமம் 33 முதல் 2 வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும்
எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். வாக்குத்தத்த பூமிக்குள்ளே நுழைவதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். தொடர்ந்து வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்தது குறித்து 8ஆம் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராமத்திலே எவ்வாறு ஆசரிப்பு கூடாரம் அமைக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து ஆராதனை முறைமைகளை குறித்து லேவியராம புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். சரி, யாத்ராமம் 33 3-4 வசனங்களை பாருங்கள். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். கவனித்தீர்களா? அவர்களுடைய ஆபரணங்கள் ஏற்கனவே நாம் பார்த்தது போல பிற சமய வணக்கத்தோடு தொடர்புடையவை. உதாரணமாக அவர்களுடைய காதணிகள் அவர்கள் தொடர்ந்து எகிப்தின் தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள் என்ற உண்மையை காட்டுகிறது. அவர்களுடைய காதணிகள் அதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் சிலுவை அடையாளத்தை கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் அது இந்நாட்களிலே அர்த்தமற்ற ஒன்றாகவே காணப்படுகிறது. வசனம் 5 பாருங்கள். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார். இந்த வசனத்திலே நாம் கேட்டபடி 3ஆம் முறையாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் எந்த விதத்திலேயும் உயர்ந்த ஒரு மக்கள் கூட்டம் என்பதனாலே அவர்களை தாம் விடுவிக்கவில்லை என்ற உண்மையை அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். பிற தெய்வங்களோடு தொடர்புடையவர்களாய் அவர்கள் இல்லாமல் இருக்கத்தக்கதாக அது தொடர்பான அடையாளங்கள் எல்லாவற்றையுமே களைந்து போட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அருமையானவர்களே, இதை போலத்தான் ஆதி திருச்சபையிலே தண்ணீரிலே மக்கள் ஞானஸ்நானம் பெறும்பொழுது வெளிப்படையாக அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறதாய் இருந்திருக்கிறது. அதாவது பழைய ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் விட்டுவிட்டு புதிய ஒரு சத்தியத்திற்கு நிலைநிற்க தன்னை அர்ப்பணித்திருக்கிறான் என்று பொருள். வசனம் 6 பாருங்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கழற்றி போடுகிறார்கள். வசனம் 7. மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். இப்பொழுது ஆசரிப்பு கூடாரமானது அமைக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை மக்கள் தங்கியிருந்த பாளையத்திற்கு புறம்பே அமைக்கிறார்கள். வசனம் 8-9 கேளுங்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் பொழுது கர்த்தரை யாராவது பார்த்திருக்கிறார்களா என்ற கேள்வி ஒருவேளை எழலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்வதையும் வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மனிதனுடைய சாயலிலே தேவனுடைய வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டிலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் கர்த்தருடைய தூதன் என்பது. இந்த கர்த்தருடைய தூதன் தான் மோசேயோடு பேசுகிறார். யாத்ராமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். ஆம், ஒரு சிநேகிதன் முகமுகமாய் பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே பேசுகிறார். என்றாலும் மோசே கர்த்தரை காணவில்லை. யாத்ராமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்கள். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
இங்கே மீண்டுமாக யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசேயை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல தேவன் தெரிந்தெடுத்த பாத்திரமாயிருக்கிறான். கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த உண்மையை மற்ற எவருமே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நாம் யோசுவாவின் புஸ்தகத்திற்கு வரும்பொழுது மோசேயை தொடர்ந்து இந்த பணியை பொறுப்பெடுக்க தகுதியில்லாத ஒருவனைப் போல யோசுவாவை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 12-13 கவனியுங்கள். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அருமையானவர்களே, இந்த வசனங்களை நாம் கேட்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இருதயமும் மோசேயினுடைய இருதயமும் ஒன்று போல இருக்கிறதை நாம் கவனிக்கலாம். பிலிப்பியர் 3:10 அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய விருப்பத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் என்று சொல்கிறார். கர்த்தரை அறியும் அறிவை வாஞ்சிக்கிறார். இதே விருப்பத்தை தான் பிலிப்புவும் யோவான் 14:8 இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காட்ட வேண்டும், அது போதும் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை குறித்து மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டாகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்து நீங்கள் எத்தனையோ காரியங்களை அறிந்திருக்கலாம். ஆனாலும் மேலும் மேலும் அவருடைய தன்மைகளை குறித்து, அவருடைய விருப்பு வெறுப்புகளை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த வாஞ்சை இருக்கும் பொழுது வேத வசனங்களை தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய குணநலனையும் அவருடைய விருப்பு வெறுப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். வசனங்கள் 14-15 பாருங்கள். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். சூழ்நிலைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்த மோசே இப்பொழுது திட்டமும் தெளிவுமாக தன்னோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டியது மிக அவசியம் என்பதை சொல்கிறார். தனிப்பட்ட விதத்திலே தன்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு செல்ல முடியாது என்பதை அறிந்திருக்கிறார். வசனம் 16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அருமையானவர்களே, தேவனாய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டமாக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அதே போலத்தான் திருச்சபையானதும் உலகத்திலே வித்தியாசமான ஒரு ஜனக்கூட்டமாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசமாக என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தை படைத்த தேவனை வாழ்க்கையிலே வார்த்தையிலே காட்டுகிறவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் 17 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். இப்பொழுது மோசே கர்த்தரோடு கூட மிக நெருக்கமான ஒரு உறவு கொள்கிறார். வசனம் 18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். கவனித்தீர்களா? மோசே உண்மையாகவே நேருக்கு நேர் கர்த்தரை பார்க்க முடியவில்லை. வசனம் 19. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிற வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் ரோமருக்கு எழுதும்பொழுது 9:15 சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். வசனம் 20 கவனியுங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அருமையானவர்களே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தேவனை முகத்திற்கு முகம் நீங்கள் காணப்போவதில்லை. ஏனென்றால் இங்கே தெளிவாய் சொல்லியிருக்கிறார், ஒரு மனுஷனும்
என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்கிறார். இப்பொழுது வசனங்கள் 21 முதல் 23 வரை பாருங்கள். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஓர் இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின் பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற மகிமையானது தேவனை காண்பிக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த அடையாளம்தான் தேவனுடைய ஷக்கீனா மகிமை என்று நாம் விசுவாசிக்கலாம். இயேசு மனிதனாக பூமிக்கு வந்தபொழுது அந்த மகிமை அங்கே இல்லை. அவர் மிக ஏழ்மையாக தாழ்மையாக அவருடைய மகிமையை துறந்து விட்டுதான் மனிதனாக வந்தார். என்றாலும் அவர் தேவனாய் இருக்கின்றார். எனவேதான் அவர் சொல்லும் பொழுது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று கூற முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை பார்க்க முடியாது. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம். மனித உருவிலே அவர் வந்தபடினாலே அதே வடிவிலே நாம் அவரை பார்ப்போம். இப்பொழுது அவர் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை உடையவராய் இருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் வாசிப்பது போல ஒரு காலத்திலே நாமும் அவரை போலாவோம். வாசிக்கிறேன். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தில் நடக்கிற விசுவாசிகளுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இதுதான். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் மோசேயும் நடக்கப் போகிறார். தேவனுடைய பிரசன்னம் தங்களோடு இல்லாவிட்டால் தோல்விதான் விளைவு என்பதை அவர் அறிந்தவராயிருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இல்லாவிட்டால் நமக்கு தோல்விதான். ஆனால் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது, அவரை நாம் சார்ந்து ஜெபிக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனையை பெற்று வாழும் பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் சூழ்நிலைக்கு மேலாக வாழக்கூடிய கிருபையை, ஞானத்தை, பலனை, வல்லமையை அவரே தருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால், அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக இன்றும் உங்களோடு பேசி உங்களை வழிநடத்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாலே செல்லட்டும் என்று நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் மிக தெளிவாக வாக்கு கொடுக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அந்த நிச்சயமுள்ளவர்களாக விசுவாசத்தோடு அவருடைய பாதையிலே தொடர்ந்து செல்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை நீர் கொடுத்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களை வழிநடத்த நீர் சித்தம் கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசே வாஞ்சித்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருப்பதையும், நீர் உம்முடைய வசனங்களின் மூலமாக எங்களோடு பேசுகிறதையும் நாங்கள் கேட்கவும், உம்முடைய திரு சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது இந்த நாட்களிலே கடினமான பிரச்சனையான சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர்தாமே உம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர்தாமே காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். பாவ சோதனைகளுக்கு எதிர்த்து நின்று அவற்றை மேற்கொள்ள நீரே அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். திருச்சபையானது உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான ஜனக்கூட்டமாக வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த தேவனை இந்த உலகத்திலேயே வாழ்க்கையிலே காட்டுகிறவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை முகத்திற்கு முகம் நேராக பார்த்த எவரும் உயிருடன் இருக்க முடியாது. நாம் தேவனை பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். இப்பொழுது அவர் மகிமைப்படுத்தப்பட்ட சரீரத்தை உடையவராக இருக்கிறார். இன்றைக்கும் நாம் வாழ்க்கையிலே சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது, அவரை நாம் சார்ந்து ஜெபிக்கும் போது, அவருடைய ஆலோசனையை பெற்று வாழும் பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சூழ்நிலைக்கு மேலாக வாழக்கூடிய கிருபையை, ஞானத்தை, பலனை, வல்லமையை அவரே தருகிறவராக இருக்கின்றார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.